சரி விடுமா. யாரு அந்த யார் கழுத்துல இருந்து செயின்? இந்த தம்பி கழுத்துல இருந்தா? செக் பண்ணிக்கலாம். லட்டு கொடுத்து இது பண்ணாரா? எங்க பேரன் பெரியவங்க அவன் இது மாதிரி லட்டு கொடுத்துதான் சொன்னது. பாப்பா மருப்பூர்ல இருந்து வந்து எங்க தம்பி சைனை காணாம கேட்டது. நான் அப்பதான் வண்டி இடமா போலாம், நடந்தா போவோம், வண்டி இடமா போலாம், சிந்தல்பாடி வெளியே போயிட்டு வந்தேன். வர இவத்த நின்றுக்கு நான் ஆய் உக்காந்தேன். அப்ப பாக்குறேன் கழுதல் சைன் இருந்துச்சு. ஆனா அப்ப சைனை புடிங்கிட்டேன் நானு. இவங்க ஒத்துட்டு ஓடாம பாத்தியா? அப்ப நான் புள்ள சைனை புடி மாட்டேன், அந்த பக்கம் விட்டுட்டு இப்படி ஏறி வந்துட்டேன். நான் எங்க விட்டோன்னு தெரியல. நான் இவன் போன் மட்டும் ஜோபில கையில எடுத்துனேன். இவன் போன் ஜோபில கையில எடுத்து நான் நம்ம ஆள் இப்படி வளர்க்கல இங்க ஓடாங்க. வாங்கிட்டேன் சைன் வாங்கிட்டேன். அடுத்தது இங்க வந்தேன். திரும்ப தொலைஞ்சிருச்சா? அடிக்கிறேன் நம்ம இங்க இங்க வந்தா எங்க அவங்க பிடிச்சீங்க அவனை? கூட்டிட்டு போயிட்டான் முங்க மரத்துக்கா கூட்டு சரணத்து பாத்து இவன் தலைமையில அப்படி அடிச்சான் நம்ம தமிழ் வந்து துப்பாக்கி மாதிரி பிடிச்சு வச்சு விளையாண்டா. அந்த அண்ணா வந்து தம்பி கையில துப்பாக்கி பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கினாங்க. சுடுற மாதிரி தம்பி ஆட்டிங் பண்ணா அந்த அண்ணா அப்படி கீழே விட்டாங்க. மறுபடியும் எழுந்துச்சு கீழே விட்டாங்க. அமேட்டு சத்தி லட்டு அந்த அண்ணா கையில கொடுத்துட்டாங்க. சத்திக்கையில அமேட்டு சத்தி பாத்ரூம் ஓடின பின்னாடி அந்த அண்ணா வேகமா பின்னாடி ஓடி போய் அவங்க கழுத்துக்கு செயினை பிடுங்கினாங்க. நானும் இந்த அண்ணாவை பின்னாடியே ஓடணும். அவ்வளவுதான். அதான் அப்பான தானே இதெல்லாம்? எந்த ஊர் நீ? எந்த ஊர்? உன் பேர் என்ன? என்ன வயசு? ஒப்பன் பேர் என்ன? அம்மா பேரு? கூட பிறகு யார் தெரியுமா? யாரு? உன் பேர் என்ன? அடுத்த பேர் 2 பேரு? தம்பியா பாப்பாவா? என்ன பேரு? அம்மா பேர் என்ன? எல்லாத்துக்கும் பேரு விநாயகமூர்த்தியா? நீ என்ன படிச்சிருக்க? 6வது. இங்க எதுக்கு வந்த? மருப்பூருக்கு எதுக்கு வந்த? சொல்லு, என்னத்துக்கு வந்த? சாமி கும்பிடவா? என்ன சாமி? மருப்பூர் முடியாம கும்பிட வந்தியா? எத்தனை பேர் வந்தீங்க? அது சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் செயின் கீழே இருந்ததா? எங்க இருந்தது? கோயில் உள்ள இருந்ததா? எத்தனை போல செஞ்சு? கல் செயினா?